பொய்களை கூறியே ஆட்சி செய்யும் அரசு தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுகிறது. சஜித் கடும் விசனம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அதேபோல் இன்றைய அத பத்திரிகையில் பாத்தாளய ரட்டே நீத்திய சாமய அத்தட் அரங் சஜப நாயக்க விபக்ஷ நாயக்க சஜித் பிரேமதாஸ் என்பதாக இன்றைய அத பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். பாதாள உலகக்குழு நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை தங்கள் கைகளில் எடுத்திருப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறதான செய்தி இன்றைய அத பத்திரிகையினுடைய செய்திகளாக இருப்பதை காலம். எனவே நேற்றைய கூட்டத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். சர்வதேச நாணயத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எட்டிய இணக்கப்பாட்டுக்கு அமைய ஊழியர் சேமலாம நிதி நம்பிக்கை நிதியை சீர்குலைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனவே அந்த கொள்கைக்கு பின்னால் சென்று தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் தொழிலாளர்களின் உழைப்பினை சுரண்டும் திட்டங்களை அவ்வாறு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். தொழிலாளர்களது உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி என்றும் பாடுபடும் என்று அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம். தலவாக்களில் நேற்று இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை குறித்து சுட்டிக்காட்டியிருந்தார். தொழிலாளர் வர்க்கத்தினரே எமது நாட்டின் உயிர் மூச்சாவர். அவர்களது உழைப்பும் வியர்வையுமே நாட்டை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த யுகம் தொழிலாளர்களின் உரிமைகள் ஒழிக்கப்படும் யுகமாகும். தொழில் புரியும் மக்களின் ஊழியர்கள் சேமலாம நிதி நம்பிக்கை நிதியில் கொள்ளையடிக்கும் யுகமே தற்போது காணப்படுகிறது. கடந்த அரசாங்கம் சர்வதேச நாணயத்துடனான இணக்கப்பாட்டுக்கு அமைய மேற்கொண்ட கடன் மறுசீரமைப்பினால் ஊழியர் சேமலாப நிதி நம்பிக்கை நிதியை சீர்குலைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதியின் அந்த கொள்கைக்கு பின்னால் சென்று தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் தொழில் செய்யும் மக்களின் உழைப்பினை சுரண்டும் திட்டங்களை அவ்வாறு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். உங்களது உரிமைகளை பாதுகாப்பதற்கு இன்றைய தினத்தில் மாத்திரமின்றி எதிர்காலத்திலும் நாம் பாடுபடுவோம். தொழிலாளர்களுக்கு பெருந்தோட்ட மக்களுக்கு உறுதியளிக்கின்றேன். தற்போதைய அரசாங்கம் பொய்களை கூறிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பொய்களை கூறிய ஆட்சியையும் கைப்பற்றியது. பொது தேர்தலில் மதனையை செய்தார்கள். அவர்கள் அன்று வழங்கிய வாக்குறுதி கமைய இன்று வரை மக்களுக்கு வளமான நாடோ அழகான நாடோ உருவாகவில்லை. இந்த தேர்தலுக்கான புதிய பொய்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். மூன்றாவது முறையாக மக்களை ஏமாற்றுவதற்கு முற்படும் இந்த யுகத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என அரசாங்கத்திடம் ஜனாதிபதியிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்பதாக நேற்று தினம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த மே தின கூட்டத்தில் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம்.